மண்புழு இருக்கிற மண் வளமான மண்ணுன்னு சொல்லுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வீட்டில் பழப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு விதையை எடுத்து டிஷ்யூ பேப்பரில் சுற்றி ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருந்தோம். அதை திறந்து பார்த்தா நல்லா வளர்ந்துருக்கு. அதை நட்டு வைக்கலாம் வாங்க. வள்ளுவர் ஒரு குறளில் சொல்லியிருப்பார், பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின். விளக்கம்: ஊரின் நடுவே உள்ள பலா அல்லது மா போன்ற பழமரம் அனைவருக்கும் பயன்படுவது போல நல்ல பண்புகளும் இரக்கமும் உடைய ஒருவரிடம் சேரும் செல்வம் பலருக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்லியிருப்பார். தோட்டத்தை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பள்ளம் நோண்டிட்டோம். ஒரு எத்தனை விதை இருக்குதுன்னு எண்ணி அத்தனை விதைக்கும் பள்ளம் நோண்டிட்டோம். நிறைய வாட்டி பலாமரம் வச்சுருக்கேன். பலா செடி ஒரு வாட்டியும் வந்ததில்லை. காசு கொடுத்துலாம் வாங்கி நட்டு வச்சு பார்த்துட்டேன், ஆனாலும் வரல. இந்த மரம் வளருமா வளராதான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த சீடு எடுத்து எல்லாத்துலேயும் நட்டு வச்சிட்டோம். ஒரு பள்ளத்துலேயும் ஒரு இது விதை வச்சு நட்டு வச்சோம். என் மகனும் வந்து, அம்மா நானும் நடுறேம்மா அப்படின்னு சொல்லி அவரும் எடுத்துகிட்டு வந்து ஒரு பள்ளத்தில் விதைய வச்சு நட்டுட்டு இருந்தார். அது ஒழுங்காகவே நடலை. ஸோ எல்லாத்தையும் அந்த வேரெல்லாம் பிடுங்கி எடுத்து ஏதோ பண்ணி நட்டு வச்சார். ஓகே, அப்படியே நட்டுட்டு எல்லாத்துக்கும் தண்ணியை கொஞ்சமாக விட்டுட்டு அவ்வளோதான், கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.